ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம திருப்பி இந்த கரியர் மோட் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணல. நீங்கள் கடைசியாக பேடோஸ் பிளாசர்ஸ் விசஸ் டிஎல்எஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 மேட்ச் விளாண்டோம், அதில் 1 தோத்துட்டோம், 1 ஜெயிச்சிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு ஒரே ஒரு வின் தேவை, அதை ஜெயிச்சிட்டோம்னா நம்ம டேரெக்டாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம மேட்ச் வந்து யார் கூடனா கர்நாடகா ஃபைரீஸ் கூட தான் நம்மளோட இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரையலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லூஃபி வரைஞ்சி போட்டிருக்கோம் ஃபுல் டுட்டோரியல். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வரைஞ்சி. ஸோ இங்கே முதல் பந்து இறங்கி வந்து ஒரு சிங்கிள் ஆடி இருக்கும். ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இறங்கி வந்து தூக்கி விட்டுருக்காருங்க. சூப்பரான ஒரு ஷாட் மூலமாக ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு பவுண்ட்ரிங்க, தேவையான ஒரு பவுண்ட்ரி. ஸோ முதல் ஓவர்லேயே ஒரு பவுண்ட்ரி அடிச்சாச்சு. சாலிட் டிஃபென்ஸுங்க, சூப்பரான டிஃபென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் லென்த் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஸோ அதை நான் இவரோட எண்ட்லேயே சொல்கிறேன். இப்போ சொன்னால் ஃபுல் சஸ்பென்ஸும் போயிடும். ஸோ ஓகே 4 அடிச்சிருக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோ எண்டு மட்டும் பாருங்கள், அப்போ தான் அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ தூக்கி விட்ருக்கோங்க ஐசிங்க, கேப்பில் போல் கொஞ்சம் கையில் போயிடுச்சு. ஐயோ ரன் வேறு ஓடலைங்க, ரன்னுனாச்சும் ஓடி இருக்கலாங்க ஐஸ், ரன்னும் ஓடல. ஸோ எஸ் அடுத்த பால் சூப்பரான ஷாட்டுங்க, பேக் ஃபுட்டில் பின்னாடி போய் நடராஜா ஷாட் ஆடி விட்டோம். ஸோ சூப்பரான ஷாட், ஒத்த காலில் ஆடி விட்டோங்க ஐஸ். ஸோ ஓகே இந்த பந்து என்ன நடக்க போகுது? என்னங்க லஷித் மலிங் ஆக்ஷன், எங்கே அப்புறம் பாலு திடீர்னு நடுவில் பாலையே காணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், நடுவில் திடீர்னு பாலையே காணாம். நான் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு ஆக்ஷன் சூப்பராக இருக்குது கைஸ், ரியலாகவே இருக்கீங்க பார்த்தீங்களா? டக்குன்னு ஒரு செகண்ட் பாலை காணாம். ஸோ இனிமேல் வாரத்தில் ஒரு 2 to 3 வீடியோஸ் தான் கைஸ் வரும் மொத்தமே, ஏன்னா அது ஒரு காரணம் கைஸ். ஸோ ஓகே நம்ம இப்போ ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம். ஸோ ஓகே எவ்வளோ நம்ம ரன்ஸ் நல்லா அடிக்கிறோமோ அவ்வளோ நம்மளோட நேஷ்னல் டீம் செலக்டிங்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை, இன்னும் பல டோர்னமெண்ட்ஸ் வருது. அந்த நேஷ்னல் டீமுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் வருது. ஓகே இங்கே ஒரு பவுண்டரி வந்துருக்கு. ஸோ இந்த கரியர் மோட் ஃபுல்லாக நம்ம இந்தியா போய் விளாட்ற மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு ப்ரோ சிங்கிள் ப்ரோ சோலி முடிச்சு, தேவையே இல்லாத ரன் அவுட்டுங்க. நான் இன்னொரு பேட்ஸ்மேன் தான் வராதுன்னு நினச்சேன். ஸோ என்னங்க இது, நான் டைவுனாச்சு போட்டிருக்கணும். ஸோ கைஸ் எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு வேறு தெரில. எஸ் பரவாயில்லங்க, 356. இட்ஸ் அ வெரி வெரி குட் ஸ்கோர். நம்ம போயும் யாரோ ஒருத்தங்க சூப்பரான ஒரு பேட்டிங் ஆடி இருக்காங்க கைஸ். டேய் ஏடா 87-7 கைஸ். நம்ம மீதி எல்லாத்தையுமே அவுட் ப்ளே பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள், ஒரு 10 ஓவர்லேயே முடிச்சு விட்ருவாங்க போல இருக்க மேட்ச். இங்கே பாருங்கள், ஒரு விக்கெட் தான் இருக்குது. டேய் என்ன பண்ணுறீங்க டேய்? என் நம்ம டீமை பார்த்தா எனக்கே என்னடா அதுன்றது. 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சு நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆகிருக்கோம். என்னை வச்சு காமெடி பண்ணலையே. ஸோ கைஸ் தரமான வின்னு. பேட்டிங்கும் நம்ம ரொம்ப அடிக்கல, 20 ரன்ஸ் தான் அடித்தோம். போலிங் ஓவரே போடல, பட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ என்ன அந்த சஸ்பென்ஷன் சொன்னேன்னா, ஸோ இந்த வீடியோவில் லென்த் ஏன் ஷார்ட்டாக இருக்குன்னா, ஸோ எஸ் இப்போ நம்ம 5 வின்ஸ் ஆயாச்சு, பிளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயாச்சு. ஸோ இன்னுமே இந்த 2 மேட்ச் வரப்போகிறதுல டேரெக்டாக செமிஃபைனல்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நடந்த மாதிரி மட்டும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் செமிஃபைனல் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பை கைஸ், இந்த 2 மேட்ச் நான் முடிச்சிடறேன். செமிஃபைனல் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.